கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கின்றனர். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பு பரணி தீபமும், அன்று மாலை 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து தொடர்ந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள், அதாவது 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். தொடர்ந்து இந்நிலையில் கார்த்திகை மாத பௌர்ணமி நேற்று மாலை 4:17 மணிக்கு தொடங்கி இன்று 15ஆம் தேதி இன்று நண்பகல் 3:13 வரை நிறைவடை உள்ளதால் இன்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ளலாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆன்மீக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நின்று அண்ணாமலையார் தரிசனம் செய்து வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதாவது குறிப்பா மாடவீதியில் இருந்து அம்மணியம்மன் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் வழியாக பக்தர்கள் தற்போது செல்கின்றனர். தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பின்னர் பேகோபுர வாசல் வழியாக பக்தர்கள் வெளியே வருவார்கள். தொடர்ந்து கோயிலுக்குள் அவர்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது கோயில் நிர்வாகம் சார்பில். தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்த பக்தர்கள் தொடர்ந்து அவர்கள் கிரிவலம், அதாவது அண்ணாமலையார் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 2608 அடி உயரம் கொண்ட கிரிவலம் 14 கிலோமீட்டர் கிரிவலம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் மலை உச்சியின் மேல் ஏற்றப்பட்ட ஜோதியை கண்டு அண்ணாமலையார் கிரிவலம் செல்லும் பக்தர்களும் அண்ணாமலையார் கோயில் வருகை தரும் பக்தர்களும் அரோகரா அரோகரா பக்தி முழக்கமிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.